guys, अस्सलाम वालेकुम. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்ல உள்ள செடிகளின் வகைகள், பூக்களின் வகைகள். வாங்க பாப்போமா? இது வந்து ஃபர்ஸ்ட் டிசம்பர் செடி. இந்த டிசம்பர் செடி வந்து பர்பிள் கலர்ல பூ பூக்கும். இந்த டிசம்பர் செடி வந்து டிசம்பர் மாசத்துல மட்டும் தான் பூக்கும். அண்ட் செகண்ட் வந்து இந்த மருதாணி செடி வந்து எங்க வீட்ல குட்டி குட்டி இலையா தான் இருக்கும். இந்த மருதாணி இலையை அரைச்சு போட்டா சொக்குச்சவேன்னு கையில சொல்லும். அண்ட் தேர்ட் வந்து இந்த மணத்தை கழிக்கிற செடி. இந்த செடி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணை இதாக்கும். அண்ட் ஃபோர்த் வந்து இந்த முல்லைப்பூ செடி. இந்த முல்லைப்பூவில் செம்மையாக பூ முட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் ஃபிஃப்த் வந்து இந்த சீதாப்பழம் செடி. செம்மையாக இருக்கும் இந்த பழம், இப்போ தான் காய்க்குது. இன்னொன்று இந்த சிக்ஸ்த்து வந்து இந்த மாதுளப்பழம் செடி. அங்கே பார்த்தீங்களா பூ பூத்து இருக்கு. அடுத்தது வந்து எங்கள் வீட்டில் உள்ள கொய்யா மரம் செடி. கொய்யா பழமும் வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில். எயித்து வந்து எங்கள் வீட்டில் உள்ள வெத்தலை கொடி. இது செம்மையாக இருக்கும். இந்த வெத்தலை செம்ம உரைப்பாக இருக்கும். இதுக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ அழகான முருங்கை மரம். இதில் எவ்வளோ முருங்கைக்காய் காய்க்கும் தெரியுமா? இப்போ தான் காய்க்கிறதே இல்லை. அடுத்தது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரே ரோஸ் செடி. இங்கே பார்த்தீங்களா, இந்த ரோஸ் கலர் செம்மையாக இருக்குல்ல. இந்த ரோஸும் சூப்பராக இருக்குல்ல. இது பேர் பட் ரோஸ், செம்மையாக இருக்கும். இது குச்சி வச்சாலே நம்ம வீட்டில் வந்துடும். இது பாருங்களே எங்கள் வீட்டு வெத்தலையா. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்களா வல்லாரக்கீரை. இந்த கீரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து துவையாக சாப்பிட்டா ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இது என்னன்னு தானே பார்க்குறீங்க, இதுதான் மணி பிளான்ட். அப்படியே கொஞ்சம் பாருங்களே, கொய்யா மரத்தில் கொய்யா இலை இல்லாமல் மணி பிளான்ட் எத்தனை இருக்கு பாருங்க. இதில் நம்ம சோறே போட்டு சாப்பிட்லாம். ஹாய் காய்ஸ், இதுவும் ஒரு வகையான டேபிள் ரோஸ் தான். இந்த ரோஸ் வந்து செம்மையாக இருக்கும். இந்த இலையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மல்லிகைப்பூ கொடி. மல்லிகைப்பூவில் கொடியெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த கொடியில் சூப்பராக செடி வரும். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கருவேப்பிலை மரம். இப்போ தான் துளுத்துருக்கு. வீட்டில் நிறைய லெமன் இருக்கு. எங்கள் வீட்டில் நிறைய லெமன் இருக்கலாம் இருக்கலாம். கிளம்புங்க, அது எப்படி இருக்கு? பாரு எங்க மட்டும் இருக்கு. சத்தியம் இவ்வளோதான் இருக்கு. ரெடி 1 2 கொடி. இதில் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக மொட்டு விட்டுருக்குன்னு. நிறைய எறும்பு தான் இங்கே நிறையா இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து தூதுவளை. இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள தூதுவளை. இப்போ தான் வச்சுருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம வந்து இந்த மணி பிளான்ட் நாங்கள் சும்மா வச்சுருக்கோம் வீட்டில். இங்கேயும் ஒரு மணி பிளான்ட் இருக்கு. இது வாட்டர் கேன்ல வச்சு சும்மா அழகுக்காக வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. இது எங்க வீட்டுல உள்ள சேட்டைக்கார பூனைக்குட்டி. அவ்வளவுதான், எங்க வீட்டுல உள்ள பூச்செடி எல்லாமே முடிஞ்சு. இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க.